என்றும் கேப்டன் என்ற விஜய் டிவி நிகழ்ச்சியில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த இரு தினங்களும் பார்த்தீங்கன்னா மாலை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மிக அற்புதமாக ஒரு குழந்தை அந்த பாடல் கருப்பு நிலா என்ற பாடலை பாடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு மிக சிறப்பாக அந்த பாடல் அமைந்திருது. சூப்பர் சிங்கரில் மிக பிரமாதமாக அவங்க தந்தையும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அந்த அவரால் பேச முடியலமோ அந்த குழந்தை சொல்கிறது, நான் அப்பாவை பார்க்குற மாதிரி உங்களை பார்க்கலாம், உங்களை அப்படியே அப்பா பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொன்னோடனே சண்முக பாண்டியன் அவர்கள் எழுந்து வந்து அவர் அப்படியே தட்டி தழுவிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே பிதுங்கிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த நிலைமையில தான் இந்த 10 ஆண்டுகள் நானும் இருந்தேன். ஏன்னா அப்பாவால் நடக்க முடியாது, பேச முடியல. அந்த மாதிரி அந்த 10 ஆண்டுகள் எனக்கு பட்ட வேதனையை பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டங்கள். சினிமாவிலையும் வரல, வெளியிலையும் வரல. நான் அந்த 10 ஆண்டுகள் அப்பா, அம்மா, அண்ணா நாங்கள் 3 பேருமே அப்பாவை எப்படியாவது அந்த சிம்ம குரலில் பேசிடுவோம், வந்துடுவார் ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து சினிமாவுக்கு நான் நடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அப்பாவை வேணும்னு தான் எப்படியாவது எங்கள் அப்பா பேசிடுவார் திரும்ப அப்படின்னு கண்ணீர் பிதுங்கி இந்த ஷோவை பார்த்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீரால் அழுதுருப்பாங்க. அப்படி அவர் பேசும்போது, அந்த நிகழ்ச்சியை காணும்போது, அந்த தருணம், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா கேப்டன் அப்படி சிங்கம் போல் பார்த்துட்டு அந்த விஷயங்கள் நடக்கும்போது கட்டாயம் உங்களுக்கு இந்த பேச்சு நிச்சயம் வரும். ஏன்னா அப்பாவை இந்த நிலைமையிலேருந்து நானும் அதிலிருந்து தான் கொஞ்சம் வந்திருக்கிறேன். எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அவளை கூடவே இருந்து அவளை ஒரு விஷயம் பார்த்து அப்படி என்னால் இன்னும் வெளிவர முடியல, அந்த அளவுக்கு இருந்தேன். இந்த நிகழ்ச்சியில் நான் அந்த பொண்ணு பார்த்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சண்முக பாண்டியன் அவர்கள் கண்கலங்கி சூப்பர் சிங்கில் அந்த விஷயத்தை பேசுனது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் நமக்கு எல்லோருக்குமே. ஏன்னா எந்த ஒரு மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு. டிவி சூப்பர் சிங்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ளும் கேப்டன்